சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்ன்ற படம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஞாபகம் வந்ததடா அந்த நாள், ஞாபகம் வந்ததடா. நானும் குணா கேவ் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாரு கூட ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். அதனால நீங்களும் இதை கேளுங்க. நீ குணா கேவுக்கு போய்க்கியாடா? எனக்கு அதை பார்த்து இன்னும் ரொம்ப ஆசையா இருக்கு. சொல்றியாடா? ஆமாண்டா, நாங்கள் குணா கேவ் போயிருக்கோம்டா. நாங்கள் பாதி தூரத்தில் வண்டி விட்டு இறங்கிட்டோம்டா. போனப்ப நடுவில் காடு மேலே வண்டியை போகாதாண்டா, நாங்கள் நடந்து தான் போனோம். போகிற வழியில் எங்கள் குணா கேவ் பார்க்க போகிறோம், எப்படிதான் இருக்க போதும் அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்டா. குணா கேவ் எப்படி இருந்துச்சு? கேவ் மாதிரி இருந்துச்சா? ஐயா என்ன சொல்கிறேன், குணா கேவ் கிட்ட விட்டோம்டா. அந்த அங்கிள் கைட் அங்கிள் சொல்கிறாங்க, இதான் குணா கேவ் அப்படின்றாங்களா. நானும் சுற்றி போகிற என்ன என்னைய தேடுறாங்க? கைட் அங்கிட்ட போய் கேட்டேன், அங்கிள் எங்க அங்கிள் குணா கேவ் அப்படின்னு கேட்டேன்டா. அப்போ அந்த அங்கிள் சொன்னாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்குடா, இந்த இந்த குணா கேவே பெரிய பெரிய கம்பி வச்சு க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னாங்கடா. அதனால பெரிய பெரிய கம்பி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா அப்படின்னாங்க. நான் ரொம்ப சேட் ஆகிட்டேன்டா. ஏன்டா என்ன க்ளோஸ் பண்ணாங்க? நானும் வித்தியாசத்தோட அந்த அங்கிட்ட கைட் அங்கிட்ட கேட்டேன். அந்த அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப டேஞ்சரானது, இது குணா கேவ் இன்னும் ஒரு பிளேமும் இருக்கு, அது வந்து டெவில்ஸ் கிச்சன். டெவில்ஸ் கிச்சனா? ஆமாண்டா. இதுவே பயத்தோட இந்த அங்கிள்கிட்ட கேட்டேன். இந்த அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்குள்ள போறவங்க யாருமே உயிரோட வந்தது இல்லை. ஏன்னா இந்த கேவ் ரொம்ப இருட்டா இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத குழியெல்லாம் இருக்கு. உள்ளுக்கு போயிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் காப்பாற்ற முடியாது. உள்ளுக்கு போயிட்டு யாருமே வெளியே வந்ததில்ல. அங்கே வந்து எனக்கு அப்புறம் நானும் சேட் ஆகிடுச்சு, எதுவும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தேன்டா. அப்போது 3 குரங்கு வந்துடுச்சுட்டா. நான் அப்போ சாக்லேட் இருந்தேன்டா. அந்த கடையில் அங்கெல்லாம் கடையில் இல்லை, அதனால நான் வெளியேருந்து கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்டா சாக்லேட்டு. அப்போது முன்னாடி ஒரு குரங்கு வந்துச்சுடா. நான் பயந்து எங்கள் அம்மா பின்னாடி போய் வந்துட்டேன்டா. பின்னாடி ஒரு குரங்கு வந்துட்டு சாக்லேட்டை பிடி ஓடி போயிடுச்சுடா. நானும் குற்றாலுக்கு போய் நம்ம ஒரு குரங்கு வந்து நான் அமைதியா சாப்பிட்டு பிஸ்கெட்டை வந்து புடிங்கிட்டு போயிடுச்சுடா. வந்து நானும் தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். எங்க அம்மா கிட்ட போயிட்டேன்டா. டே மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு ஒரு படம் வந்துருக்குடா. அது குணா கேவ் வச்சு தாண்டா எடுத்தாங்களே. அதில் ஒருத்தவங்க 200 மீட்டர்ஸ் கீழே போயிட்டாங்கடா. ஒருத்தவங்க காப்பாற்றுனாங்கடா 200 மீட்டர்ஸ் கயிறு போட்டு. உங்களுக்கு ரிவார்ட் கிடைச்சதுடா. நான் அப்படியே ப்ரைஸ்ல என்னால் தான் அந்த குணா கேவ் போன எக்ஸ்பீரியன்ஸை கூட ஷேர் பண்ணேன். ஏன்னா டெவில்ஸ் கிச்சன் வந்து ஒருத்தவங்க காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குணா கேவ் போன எக்ஸ்பீரியன்ஸை கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. நீ சொன்ன குணா கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. அந்த அந்த கதையை போய் இமேஜினே பண்ணி பார்த்துட்டேன்டா. இந்த மாதிரி டேஞ்சர் பிளேஸ்னா யாரும் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.